வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம் அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஆனால் அந்த அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, ஒரு புளிச்ச ஏப்பம் வருது, எனக்கு சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, வயிறு சாப்பிட்டா வலிக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வலிக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குது. ஆனால் இது மக்கள் ஒரு பெரிய புரிதல் இருக்கான்னு கேட்டால் புரிதலும் இல்லை. அதே போல் அலட்சிய போக்காக விட்டுடுறாங்க. என்ன ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் நாள் கழிச்சு அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அலட்சியமாக இந்த கேஸ்ட்ரிக் அல்சரை விடுறதுனால வேற என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும்? அது இன்னும் அதிகமாகிட்டே போகுமா, இல்லை என்ன மாதிரி அதுக்கு பக்க விளைவுகள் வரும்? கண்டிப்பாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சர், இந்த குன்மம், கேஸ்ட்ரிக் அல்சர்னோடனே நமக்கு என்ன ஒரு மைண்டு வருது அப்படின்னா, வயிறு வலிக்கும், வயிறு எரிச்சல் அடையும். அதுக்கு நம்ம ஒரு மெடிசன் சாப்பிட்றோம், வயிறு எரிச்சலும் வலியும் இல்லை அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லை, நமக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு இது பண்ணுறோம். அப்புறம் பார்த்தா திருப்பி எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரமாக சாப்பிட்ட பிறகு வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை, இல்லை வீக்லி ஒன்ஸ் மட்டும் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெய்லி ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் மட்டும் பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இது இப்போ தான் வந்திருக்கு போல், ஜாஸ்தியாகணும், ஒரு டேப்லெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாயிடும் அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக் அல்சரில் என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வாயிலிருந்து நம்ம மலக்குடல் வரைக்கும் ஃபுல்லாக வந்து சளிச்சவுகள் வந்து இருக்கும். இந்த சளிச்சவுகள் சேதமடையும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எரிச்சல் வலி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நார்மலாக நம்ம ஸ்கின்ல கொசு கடித்தால் எப்படி தடிப்பு இருக்கும், அது மாதிரி செவப்பன்னு ஒரு தடிப்பு, எரித்திமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எண்டோஸ்கோபி போட்டு பார்ப்பாங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன அப்படின்னா போட்டு பார்க்குறப்ப ஒன்றும் இல்லை, லைட்டாக தடிப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கடுத்து என்ன செய்யும், அந்த இடத்துல புண்கள் ஆகும். நார்மலாகவே நமக்கு உதடுகள் எல்லாம் வந்து இந்த இதில் வாய்க்குள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புண்கள் இருக்கும், குழிப்புண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழிப்புண்கள் வந்து ஏற்படும். அதையும் நம்ம சரியாக முறையாக தடுக்கலை. திருப்பி நான் சொல்கிறேன், இங்கே க்யூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடிப்புகள் ஏற்படுது பார்த்தீங்களா, அது முற்றிலும் குணமாகணும். அடுத்து வந்து இந்த குழிப்புண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது முற்றிலும் குணமாகணும். இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்யூர்னு அர்த்தம். ஸோ அதையும் நம்ம சரியாக இது பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செகண்டரியாக பின்னாடி ஹோல்ஸ் மாதிரி ஓட்டைகள் விழுகிறது, இல்லை பல பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அடுத்த உறுப்புகளும் வந்து அடையும். இப்போ யூஸ்வலாக என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், செரிமானம் ஆவதற்கு வயிற்றில் எல்லா இடத்துலையுமே இங்கேருந்து உமிழ்நீர் சுரக்கிறதுலேருந்தே நம்ம செரிமானம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் குறிப்பாக வயிற்று பகுதியில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் பம்ப் அப்படி பண்ணும். ஸோ பண்ணும்பொழுது அந்த உணவு வந்து செரிமானமாகும். செரிமானமாகி அடுத்து பெருங்குடல், சிறுகுடல், அப்புறம் அங்கே வந்து சத்துக்கள் உரியப்படுறது, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து போகும். நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள்னால் நம்ம ஒரு நாள் இன்னைக்கு செஞ்ச தவறுல நமக்கு உடனே அல்சரோ இந்த தடிப்புகள்லாம் வர்றது கிடையாது. ரொம்ப நாளாக ரொம்ப தூங்காமல் இருக்கிறது, நாட்பட்ட மலச்சிக்கல், அதுக்கப்புறம் தேவையில்லாத உணவுகள், ரொம்ப அதிகமாக பழைய எண்ணெயிலேயே பொரிச்சு உடனே என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வீட்டில் விசேஷம் ஒரு வடை சாப்பிட்றோம்னா, அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆயில் ஃப்ரை, இந்த ஆஃபீஸஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டெய்லி ஈவினிங் ஏதாவது ஒரு வடை, பஜ்ஜி, போண்டா, சில பேர் வீட்லேயும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீயூஸ்ட் ஆயிலில் அது திருப்பி பண்ணுறப்ப அதுவும் நம்ம சேதரத்தை உண்டு பண்ணும். அதிகமான அளவு காரம், நம்ம சளிச்சவ்வு சீராக இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே தெரியாது. அது கொஞ்சம் தாபிதம் அடையுது, குழிப்புண்கள் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு அது வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாயோட விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே அவ்வளோ வந்து நம்ம சளிச்சவை வந்து சேதமடைய செய்யும். யூஸ்வலாக வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தரவுகள்லாம் அந்த பச்சை மிளகாயில் கேப்சசின் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருள் இருக்கும். அது வந்து புண்களை அதிகமாக்கும், சளிச்சவுகளை வந்து சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெய்டு ட்ரையல்ஸ் அப்படின்னு வந்தோம், நல்லதை கெட்டதை நல்லதாகவும் வந்து சொல்லப்படுது. என்னென்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பச்சை மிளகாய் விதைவை வந்து அது வந்து அல்கலியை வந்து அல்கலியாக மாறும், செக்ரீஷன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். பட் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஹச் பைலோரி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலாக
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிளேசர் அப்படிங்கிற மருத்துவர் தெளிவாக இது சொல்லியிருக்காரு. இந்த ஹச் பைலோரிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே நம்ம மனித உடல்களில் இருக்கக்கூடிய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஆனால் நான் படிக்கும் காலங்களில் கூட ஒரு 2003 வரைக்கும் கூட வந்து என்ன அப்படின்னா இது நல்லதுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் பைலோரிக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து இது பண்ணி மார்க்கெட்டிங் வரும்பொழுது ஹச் பைலோரி வந்து இருக்கவே கூடாது, அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் ஹச் பைலோரி பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி அதற்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டவங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைச்சிருக்காது. நாளாக நாளாக அவங்க நோயின் நிலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா இந்த ஹச் பைலோரி நல்லது கெட்டதாக மாறிடுச்சு. அதே மாதிரி கேப்சசன் அந்த பச்சை மிளகாய் விதை கெட்டது நல்லதாக மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேரை நோக்கி அப்படிங்கிறது தான் போகணும். நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி ஆராய்ச்சி தரவுகள் வந்து மாற்று பிறண்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது என்னென்னா ஆசிட் செக்ரீஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா புண்கள் இதெல்லாம் வரும்னு சொன்னோம். இதனால இன்னொரு வேணா நம்ம மலச்சிக்கல் வந்து வரும். அதே மாதிரி குடல்களுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாத்துக்குமே வந்து அந்த குடலில் வந்து ஒரு நகரும் தன்மை அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி புண்கள் இருந்தது அப்படின்னா அதோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து பாதிக்கப்படும். ஸோ அது என்ன பண்ணுன்னா சிறுகுடல்களில் அடைப்பு அதை வந்து ஏற்படுத்தும். சிறுகுடலில் தான் என்னென்னா நம்ம உடம்புல இருக்க சத்துக்கள், நம்ம என்ன சாப்பிட்டாலும் சத்துக்கள் உறிஞ்சப்படுறது தான். அதனால தான் யூஸ்வலாக அனிமிக் அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து சத்து குறைபாடு இருக்கும், அனிமிக் இரத்தச்சோகை இருக்கும், விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கும், அவங்களுக்கு நரம்புகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்குரிய காரணம் இந்த அல்சர் தான். இன்னும் ஜாஸ்தியாக தான் இந்த மலச்சிக்கல், இந்த குடல் நகரும் தன்மையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா இன்னமும் அல்சர் ஜாஸ்தியாகும். சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டு வயிற்று பகுதியில் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வந்து இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா அந்த செக்ரீஷன், இந்த பஃபரிங்லாம் சீராக இருக்கிறது. வயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா பர்ஸ்ட் ஆகி ஹெமரேஜ் ஆயிரும். உள்ள வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடிங் ஆகி யூஸ்வலாக இது பெருசாக வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் மலம் கழிக்கும் பொழுது என்ன அப்படின்னா ஒரு டார்க் ப்ரௌனாகவும், அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட்ஸ்லாம் வந்து இந்த சாக்கோ இது இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி மலத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்டர்னலாக வயிற்றுப்பகுதியிலையோ மலப்பகுதியிலையோ இல்லை வயிற்றுப்பகுதியிலையோ இல்லை குடல் பகுதிகளிலையோ ஹெமரேஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, க்ரானிக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எரிச்சல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆசிட் செக்ரீஷனை நிறுத்தி வைக்கிறது தீர்வாகுமானா, ஆசிட் செக்ரீஷன் நிறுத்திட்டோம் அப்படின்னா ஒருபோதும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாது. அப்போ செரிமானம் ஆகாத பொழுது நம்ம வயிற்று பகுதியில் குறிப்பாக பித்தப்பையில் வந்து என்னென்னா பித்த நீரோட அந்த சுரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அப்படியே தெளிவாக நம்ம கான்சென்ட்ரேட்டடாக இல்லாமல் ஒரு மாதிரி சேரும் செகதியுமாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா பித்தப்பையில் கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அஜீரணம் வரும், பித்தப்பையில் கற்கள் வரும், உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் வரும், சாப்பிட்ட சாப்பாட்டில் வயிறில் எதுவும் ஒட்டாது, வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும் பொழுது என்னென்னா அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த தேவையில்லாத பாக்டீரியா மட்டும் அழிக்காது, வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவையும் அழிச்சிடும். ஸோ வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியா அழிஞ்சிருச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே போயிடும். ஏன்னா இந்த கோவிட் காலத்தில் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா. வயதானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிடால் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க, இல்லை வந்தாலும் பெருசாக சிம்டம்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு மெடிசன் சாப்பிட்டு உயிரோடு இருந்தவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் சிறு வயதினர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கோமார்பிட் கண்டிஷன் எதுவுமே இருக்காது, சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த ஒரு நோயும் இல்லை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை. ஆனால் இறப்பு அப்படிங்கிறது அவர்களிடம் இருந்தது. அதற்குரிய காரணம் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது திடீர்னு ஒரு கஷாயத்தை குடிக்கிறதுனாலையோ திடீர்னு ஒரு சத்து மாத்திரையை சாப்பிட்றதுனால வராது. யாருக்கு வயிறு நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான், வயிறுங்கிறது ஜீரண மண்டலம், நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தாலே எந்த நோயும் வராது, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வராது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா அல்சர் அப்படிங்கிறது ஒரு மாத்திரையை போட்ட உடனே நமக்கு சரியாகக்கூடியதுன்னு நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும், ஈவன் மனநலம் கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
நான் சுமதிங்க. நாங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, அது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதாங்க. உங்களோட வயசு என்னம்மா? எனக்கு 41ங்க. ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? எனக்கு கழுத்து சுத்தி ரொம்ப டாட் அதிகமா இருக்கு. வணக்கம் சுமதி. வணக்கம். வணக்கங்க மேம். உங்களுக்கு வயது 41 ஆகுது. ஆமாங்க மேம். கழுத்தை சுத்தி டார்க்கா எவ்வளவு காலமா இருக்கு? இப்ப 3 வருஷமாவே இருக்குங்க மேம். ஓகே, டார்க்கா இருக்குன்னா யூஸ்வலா நம்ம எண்ணெய் தேய்க்கிறது, செயின் போடுறது, அதன் மூலம் என்ன அப்படின்னா ஈவனா கொஞ்சம் டார்க்கனிங்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கா, இல்ல திட்டு திட்டா அழுக்கு படிந்தது போன்று இருக்கா? இல்ல, கொஞ்சம் லைட்டா திட்டு திட்டாதாங்க மேம் இருக்கு. ஓகே, அக்கல் பகுதி இருக்கு, தொட இடுக்கு பகுதி இருக்கு. ஓகே, முந்திய விட இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க மேம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 கிலோவா ஏறிட்டு தான் இருக்கு. 68 இருக்கேன் இப்ப. ஓகே, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? ரெகுலரா இருக்கு. 28 டேஸ் வரும். ஆனா ஒரு நாள் தான் இருக்கு எனக்கு பீரியட்ஸ். என்னம்மா, ஒரு நாள் தான் இருக்கு? ஒரு நாள் தான் இருக்கு. ஆனா வலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல? இல்ல, பெயின் இருக்குங்க மேம். ஸ்டொமக் பெயின் இருக்கு. பொறுக்கக்கூடிய அளவு இருக்கா, அதிகமா இருக்கா? இல்ல, பொறுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? இல்லைங்க மேம், அதெல்லாம் எதுவுமே சாப்பிட. முடி உதிர்தல் இருக்கா? முடி கொட்டுறது அதிகமா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா இப்போ என்ன உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. அவர்களுக்கு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதிகளில் திட்டு திட்டா இருக்கும். அதே மாதிரி அக்கல் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் திட்டு திட்டா இருக்கும். அதாவது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. யூஸ்வலாக பெண்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வைக்கிறோம், இல்லை செயின் போடுறோம், கொஞ்சம் ஏதாவது பண்ணாதப்ப இந்த கழுத்து பகுதி டார்க்காக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஈவனாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அழுக்கு படிந்தது போல் கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி ஒரு கோடு மாதிரி விட்டு திருப்பி இருந்தது அப்படின்னா அவர்கள் உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது ஷெட்டிங் ஆகிறது அவ்வளோ சீக்கிரம் ஷெட்டிங் ஆகாது. ஸோ அவங்களோட உடம்புல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிசமும் லோ ஆகும். ஸோ இது எதற்கு காமிக்குது அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமாகவே சுகர் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாதிப்பினால சுகர் வரக்கூடிய வாய்ப்புகளோ, இல்லை தைராய்டு வரக்கூடிய வாய்ப்புகளோ, சினைப்பை கட்டிகளோ, இல்லை ஃபைப்ராய்டு கர்ப்பப்பை கட்டிகளோ, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரப்போகுது அதாவது நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ஸ்டார்ட் ஆகிட்டீங்க, இது இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரோக்கியமான உணவு முறை, சத்துக்கள் குறைபாடு இல்லாமல் வெயிட் ரிடக்ஷன் வந்து பண்ணணும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன முடியும், அரை மணி நேரம் வாக்கிங் போக முடியுமா, வாக்கிங் போங்க. ஸோ இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமோ, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வெயிட் குறையணும். வெயிட் குறையலை அப்படின்னாலே உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையலைன்னு அர்த்தம். இதெல்லாம் பண்ணாலே யூஸ்வலாக அது போயிடும். அது வரைக்கும் பார்க்க ஒரு மாதிரி இருந்ததுன்னா, நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது தோல் சீவிட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ஃபேட் ஆகும். அது ரொம்ப இதாக தெரிகிறது, குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு அந்த நோய்கள்லாம் வருவதற்குரிய அறிகுறி. அதில் அந்த படிக்கட்டில் நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இருந்தாலும் நாளைக்கு மருத்துவம் அதோட பிரச்சனை உங்களுக்கு உடலில் தெரிகிறதற்கு முன்னாடியே இல்லை அப்படின்னா ஒரு மருந்து எடுத்து தான் அந்த நோயை தீர்க்கணும் அப்படிங்கிற அவசியத்தை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ அதனால் வெயிட் ரிடக்ஷனுக்கு ஆரோக்கியமான வழியில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ப்ரமோட், நல்லா ஏதாவது வேலைகள் வந்து செய்யுங்க. அதே மாதிரி இரவு கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர்? வணக்கங்க. சென்னையில இருந்து ஜானகி பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்வி தாங்க. வயசு 65. ஓகேம்மா, உங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜானகி அம்மா, சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட வரணும்னா டெஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு வரணும்னா அங்கேயே வந்து பண்ணிக்கலாமா மேடம்? இல்லை, எதற்காக நீங்க வரணும்? இந்த கால் ரொம்ப வலிக்குதுங்க. கர்ப்பப்பை எடுத்து 25 வருஷம் ஆயிடுது. 65 வயசு ஆகுது. ஓகே. கொஞ்சம் தொலைவு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தா, வாக்கிங் போயிட்டு வந்தா, வீட்டுல வந்தா வேலை செய்ய முடியல. தொட லேசா வீங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப வலி, செவுத்த பிடிச்சி நடக்கிற மாதிரி வலி. ஓகே, கால் முட்டுகள்ல ஏதாவது சத்தம் வருதா? நாங்க சத்தம்லாம் எதுவும் வரல. சத்தம்லாம் எதுவும் வரல. ஆனா கால் 2 முட்டியில மட்டும்தான் வலி இருக்கு, வேற எந்த முட்டிலாம் வலி இல்லைங்க. அந்த தொட சதை கிட்ட வலிக்குது. லேசா வீங்கின மாதிரி இருக்கு. எங்க நடந்து போயிட்டு வந்தா ஒரு மத்தியானத்துக்கு மேல. ஓகே. இப்ப கர்ப்பப்பை எடுத்து 10 வருடங்கள் ஆகுதா?
25 28 வருஷம் ஆயிடுச்சு. 38 வயசுலயே எடுத்துட்டேன் கட்டி இருக்குன்னு. ஓகே ஓகே ஓகே. பிபி இருக்கு மேடம், பிபி டேப்லெட் எடுத்துக்கிறேன். அது இல்லாம இந்த படர் தாமரை ரொம்ப அரிக்குது மேடம். வெளில போனா கூட சொரியிற மாதிரி இருக்குது. அசில்ல, இடுப்பு பகுதியில, தொட இடுப்புல இருக்கு. ஓகே, அதாவது என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட வரணும்னா டெஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு வரணுமா அந்த கால் வலிக்கு, இல்ல அங்க வந்து பாத்துக்கலாமா? இல்ல இல்ல இருங்க, நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேட்டுருங்க. ஆக்சுவலா வந்து சின்ன வயசுலயே உங்களுக்கு வேற சூழ்நிலை இல்ல, 35 வயசுலயே கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே, கர்ப்பப்பை இல்லைனாலே நம்ம அதற்குரிய ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நார்மலாவே எலும்புகள் வந்து பலகீனம் ஆயிடும். ஸோ நீங்கள் அப்போ கர்ப்பப்பை எடுத்து இப்போ 25 வருஷம் ஆகுதுங்கிறீங்களே, இடையில கால்சியம் செக் பண்ணி பார்த்தீங்களா, இல்லை மருத்துவரை பார்த்தீங்களா? டேப்லெட் பிபிக்கு தான் மேடம் டேப்லெட் எடுத்துக்கிறேன். நான் அது கேட்கல, கால்சியம் கேட்குறேன். கால்சியம் பார்க்கலங்க. கால்சியம் அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை எடுத்த பிறகு அந்த மருத்துவரையாவது போய் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். பிபிக்கெல்லாம் போயிருக்கு அடிக்கடிக்கு. கால்சியம் மாத்திரை எதுவும் எடுக்கணும்னு சொன்னாங்களா? கால்சியம் கம்மியா இருக்கிறதுக்கு தான் மாத்திரை கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாள் சாப்பிட சொன்னாங்க, அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. பிபி எவ்வளோ காலமா இருக்கு? பிபி ஒரு 10 வருஷமா இருக்கு. பிபி இப்போ நார்மலா இருக்கா? நார்மலா தான் இருக்கு. ஆனா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, டெய்லி மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். முந்திக்கு இப்ப வெயிட் கூடி இருக்கீங்களா? வெயிட் எல்லாம் கூடலங்க. 63 இருந்து 60 தான் இருக்கேன் வெயிட். வெரி குட். அந்த மாதிரி வெயிட் கூடாம வந்து பாத்துக்கோங்க. வேற அதிகமா உடல்ல வியர்வை இருக்கா? கேட்டதுக்கு பரவாயில்ல. நீங்க காலையில டிஃபன் சாப்பிட்டா நைட்டு தான் சாப்பிடுறேன் ஒரு 7:30 மணிக்கு. மத்தியானத்துல பசிக்கல மாட்டேங்குது. சரி ஓகே. அதிகமா வியர்க்குதா? வேர்க்கலாம் இல்ல, வேர்க்காதான் வேர்க்கும். சரி, இந்த படர்தாமரை எவ்வளவு காலமா இருக்கு உங்களுக்கு? படர்தாமரை 1 மாசமா இருக்கு மேடம். ரொம்ப சமாளிக்கவே முடியல. வெளியில போனா கூட சொரியற மாதிரி இருக்குது. ஓகே, இப்ப நீங்க 1 மாதத்துக்கு முன்னாடி வேற யாராவது யூஸ் பண்ண துணியை யூஸ் பண்ணீங்களா, இல்ல பொது எங்க பேத்திக்கு இருக்கு? ஓகே ஓகே, ஸ்கூல்ல சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன். ஸோ இந்த அம்மா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, படர்தாமரை அப்படிங்கிறது யூஸ்வலாக இன்ஃபெக்ஷியஸ் தான், அடுத்தவங்களிடமிருந்து நமக்கு வந்து ஒட்டுவது தான். இதுக்கு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சீமையகத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மஞ்சளோட அரைச்சி பற்று போடணும். இந்த படர்தாமரை இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வியர்வை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வெளியில் போனோம் எங்கேயாவது பண்ணோம்னா வியர்த்தது அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோடனே நல்லா குளிச்சுட்டு அந்த இடம் எப்பயுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா உள்ளாடைகள் துணிகள்லாம் நல்லா துவைத்து வெயிலில் வந்து காய போட்டிங்கனாலே போதும். அடுத்து இன்ஃபெக்ஷன் திருப்பி அந்த ஒட்டுறது வந்து இருக்காது, காஞ்சு போயிடும். அதுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் அந்த படர்தாமரை கிளியர் ஆகிற வரைக்கும் கடல் உணவுகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. யூஸ்வலாக நமது மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வர்றவங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மற்றும் நான் பார்த்துறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து அவர்களுக்கே தெரியறதில்ல அவங்க முன்னாடி என்ன மருத்துவ முறைகள் எடுத்தாங்க அப்படின்னு. யூஸ்வலாக ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது விட்ட சில காலங்கள் கழித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சிலருக்கு ரொம்ப நாள் வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. எடுத்திருக்கும் பொழுது என்னென்னா அவங்க கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். SGOT SGPT என்னென்னா, நம்ம துறையின் மீது நமது மருத்துவத்தின் மீது, நமது மருத்துவம்னா நமது நான் ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை டாக்டர் ராஜலட்சுமி அப்படி கிடையாது, நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் மீது எந்த பழியும் விழுந்துடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்று வந்து வெளிநோக்காக சித்த மருத்துவம் வந்து எடுத்தாங்க அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுரும், கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தும், சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா. இது நமது மரபு சார்ந்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது, நான் சித்த மருத்துவம் பயின்ற ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டும் உரிய மருத்துவம் கிடையாது. இந்த வந்து நம்ம தமிழினம் அனைவருக்கும், ஏன் நம்ம இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இது சொந்தமான ஒரு விஷயம் தான். இப்போ கேரளாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்று ஆயுர்வேதம் வேறு ஒன்று இருக்குனாலும் இதெல்லாம் வந்து தமிழகத்தின் பகுதியாக தான் இருந்தது. ஸோ இது ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு மருத்துவம் தான். இதனை வந்து வெளியுலகம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகள் இதன் மீது எந்த ஒரு மாற்றுக்கண்ணும் வரக்கூடாது அப்படின்னா இதில் உள்ள பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அது வேறு விஷயம். தெரியாமல் சில பேர் உளர்னாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மருத்துவ முறை ஃபாலோ பண்ணுறதுனால கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன்னா அப்படியெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிறது தான். வருவதற்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கே தெரியாது பிரச்சனை வந்திருக்கும், நம்ம அதெல்லாம் பார்க்காம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு சிவியாரிட்டியில் வந்திருக்காங்க. உடனே நாளைக்கு ஏதோ ஒன்று எமர்ஜென்சின்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கால் அடிபட்டுருச்சுனே போகிறாங்க. இன்றைக்கி அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நாங்கள் சித்த மருத்துவம் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சித்த மருத்துவம் எடுக்கிறீங்களா, அப்போ எடுத்தால் உங்களுக்கு வந்து இதனால தான் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு,
கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபசுர குடிநீர் குடித்தது இன்னைக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறப்ப வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் அன்றைக்கு குடித்த கபசுர குடிநீர் தான் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சரை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு வீண் பழி இந்த அற்புதமான மருத்துவத்தின் மீது விழுகுது. ஸோ அதற்காக தான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறோம். அதையல்லாது அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த டெஸ்ட்டை மட்டும்தான் எடுக்க சொல்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா எடுக்க சொல்கிறது கிடையாது, மற்ற தேவையில்லாது. ஸோ அதனால் நீங்கள் நேரில் வாங்க, ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம நாடி பார்த்து உங்களுக்கு தீர்மானிச்சுட்டு தேவை என்றால் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு சிகிச்சை வழங்கப்படுமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம்மா, என் பேர் வசந்தா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையிலம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு ஒத்துருந்தம்மா. உங்களோட வயது என்னம்மா? 76ம்மா. உங்களோட கேள்வி முன் வைக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் வசந்தாமா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 50 இயர்ஸா ஐபிஎஸ் இருக்கு. ஓகே. என்னுடைய 22nd இயர்ல வந்தது. அப்போ கொஞ்சம் எண்டோஸ்கோப் அதெல்லாம் பண்ணி இப்ப வந்து ஒன்றும் இல்லை. இப்ப வந்து அம்மா ஒரே ஒரு நிமிஷம். எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுதான், அது சிகிச்சை கிடையாது. சரியா? சொல்லுங்க சார். அப்புறம் கோலனோஸ்கோப்பியும் எடுத்தாங்க. ஓகே. ரெண்டுமே எடுத்துட்டு அவங்க வந்து கேன்சர் நினைச்சு எடுத்தாங்க. அது இல்ல, ஐபிஎஸ் தான் சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறமா நீங்க இணைப்புல தாமா இருக்கீங்க, பேசலாம். சரி. அதுக்கப்புறமா வயிறு எரிச்சல் அப்பப்ப வந்துட்டே இருந்தது. ஓகே. அதுக்கும் எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்தா அதுவும் வந்து லைட்டா தான் இருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் மருந்து கொடுக்கல. ஓகே. அப்புறம் நார்மலா அப்படி ரொட்டீனா போயிட்டு இருந்தது. எப்பயாவது கொஞ்சம் காரம் நேரம் சாப்பிட்டா எரிச்சல் இருக்கும், அப்புறம் ஒண்ணும் இருக்காது. ஓகே. இப்ப வந்து ரீசெண்டா ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். டெய்லியே தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் எரிச்சல் இருக்கு. ஓகே. அப்புறம் நடு மாடுல இந்த குத்தல் கொஞ்சம் இருக்கு, எரிச்சல் இருக்கு. தொண்டையில இருந்து டில் எண்ட் ஆஃப் த ஸ்டமக் வரைக்கும் இருக்கு. ஓகேமா. நான் இப்ப ஓமிப்ரசல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டெய்லி 1. பட் அது டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன ஏதாவது பண்ண முடியுமா வேற ஏதாவது? ஓகேமா. அம்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மருந்து சாப்பிடணும்னா அது என்ன? ஆக்சுவலாக நீங்கள் குறிப்பிட்ட மருந்து வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ். ஓகேவா? ஸோ புரோட்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அது ஹைட்ரஜன் அயன், நமக்கு தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா வயிற்றில் அமிலத்தை சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ் அந்த இதை சுரக்க விடாமல் தடுக்குது. அப்போ அமிலத்தை தடுக்குது. ஸோ அமிலத்தை தடுக்குது. அப்போ உங்கள் சாப்பாடு செரிமானமாக அமிலம் தேவையில்லையா? நம்ம என்ன சாப்பிடாமையவா இருக்க போகிறோம்? நம்ம ஐவி போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஓகே. ஓகேவா? நீங்கள் டெய்லி காலையும் மாலையும் இல்லை இரவும் ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி இதை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உணவுக்கு முன் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்குரிய அமிலம் சுரக்காது. அப்போ அமிலம் சுரக்காதனால உங்கள் உணவானது அங்கே போகுது. வாயில் மென்று நம்ம சலைவால் இது பண்ணி எப்படியோ வந்து உணவு குழாய் வழியாக போய் வயிற்றில் போய் விழுந்துடுது. ஆனால் அங்கே அமிலம் சுரக்காததுனால உங்களுக்கு வந்து பெருசாக எரிச்சல் எதுவும் தெரியாது. ஆனால் உணவு செரிமானம் ஆகாது. அப்போ அடுத்து போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணையத்திலிருந்து வரக்கூடிய என்சைம்ஸு, அதுக்கப்புறம் பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய பித்த நீர் இதனால வரும். இருந்தாலும் அதற்கு கொஞ்சம் ஒர்க்லோடு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே இந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் அதோட ஒர்க்லோடு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கடுத்து வந்து வர்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பை செரிமானப்படுத்தக்கூடியதான். கணையத்துலேருந்து வரக்கூடிய பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ் ஆனாலும் சரி, அல்லது பித்தப்பையிலேருந்து வரக்கூடியதானாலும் சரி, இதெல்லாம் வந்து மெயினாக கொழுப்பை செரிமானப்படுத்தி அதில் இருக்க சத்துக்களை உறிஞ்சக்கூடியதான். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய மாவுச்சத்து, நம்ம எடுக்கக்கூடியது பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து தான். கார்போஹைட்ரேட் ஃபுட் உணவு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ அது எப்படி நமக்கு செரிமானமாகும்? அது நமக்கு செரிமானம் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நோய் நிலை வந்து என்ன ஆகும்னா ஜாஸ்தியாக தான் ஆகும். அப்போ அஜீரணம் இருக்கும். ஏன்னா நமக்கு அதுக்கடுத்து போய் மலக்குடலை தாண்டி போயிடுச்சு, வயிற்றை தாண்டிட்டு பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் ஸ்டேஜில் தான் தெரியும் என்ன சத்துக்கள் உறிஞ்சாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எண்டில் வந்து கொலனோஸ்கோப்பி போட்டாங்க பார்த்தீங்கன்னா, மலக்குடல் எண்டில் வரப்போ திருப்பி அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா முழுவதுமாக செரிமானமாகாத உணவு, அந்த பார்ஷியல் டைஜஷன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா
ஆசனவாய்க்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம்லாம் சீராக இருக்காது. அப்போ அங்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட், வலி, எரிச்சல், மலச்சிக்கல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய எண்டோஸ்கோப்பியும் கொலனோஸ்கோப்பியும் ஒரு டெஸ்ட் தான். என்ன உள்ளே வந்து நம்ம போட்டு பார்க்கும் பொழுது அந்த லைட்டோட உள்ளே போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போகும்பொழுது, கேமராவோட போகும்பொழுது உள்ளே ஏதாவது இருக்கா, கேன்சர் மாதிரி அபரிதமான வளர்ச்சிகள் இருக்கா, இல்லை உள்ளே வந்து ஏதாவது பிளட் லீக்கேஜ் இருக்கா, இல்லை உள்ள குழிப்புண்கள் ஜாஸ்தியாகி இதாக இருக்கா அப்படின்னு. ஸோ கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் எரித்திமா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து எனக்கு தொண்டையிலேருந்து எரியுது, இது எல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம அப்படியே போட்டு இது பண்ணுறப்ப அந்த அமிலம் சரியாக சுரக்காதும் பொழுது அந்த வயிற்று பகுதியானது ஒரு கடினத்துவமாக தான் இருக்கும், ஒரு வெயிட் இது இருக்கும். அந்த வயிற்று மேல் பகுதியில் இருக்கக்கூடிய டியூப்ஸ் எல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகி சுருங்கி போயிருக்கும். உணவு குழாயோட அந்த கீழ் 3 பங்காக பிரித்தோன்னா கீழ் இருக்கக்கூடிய அந்த பங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்ன அப்படின்னா தாம்பிதம் அடைஞ்சது இருக்கும். ஸோ இது ரெண்டும் அப்படியே ஒரு ஸ்டிஃபாக இல்லாமல் வளவளத்து போகும்பொழுது என்னென்னா, இதையும் கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஓட்டையில் இந்த டியூப் கரெக்டாக பொருந்தி இருந்தால் தான் நம்ம செரிமானம் பண்ணுறப்ப ஆசிட் எல்லாம் மேலே வராது, கரெக்டாக இருக்கும். இது வளவளத்து போயிடுச்சு அப்படின்னா ஹெர்னியா, நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, தொப்புள்ள ஹெர்னியா, அரை இடுக்கில் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த 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 ஓட்டைக்கு வந்து அது காம்பிடண்ட்டாக இல்லாமல் கீழே இறங்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த இதுவும் கீழே இறங்கிரும் ஈஸியாக. சும்மா கொஞ்சம் கூட அந்த ஆசிட் இல்லைனாலும் அந்த செரிமானம் ஆகக்கூடியது மேலே எதிர்கலிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஃபுட் பைப் நமக்கு டேமேஜ் ஆகும். அதே மாதிரி என்ன அப்படின்னா தொண்டை பகுதி வரைக்கும் அந்த அமிலம் இல்லைனாலும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் ஒரு காரசாரம் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சமாவது இருக்கும் பார்த்தீங்களா, அது தொண்டை வரைக்கும் வந்து போக ஆரம்பிக்கும். இதுதான் அது. ஸோ எடுக்கக்கூடிய, அதைத்தான் திருப்பி சொல்கிறேன், நமக்கு எரிச்சல் இல்லை, இந்த மருந்துகள் நான் மருந்து சாப்பிட்டேன் ஒரு கியூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே எரிச்சல் இல்லை, வலி இல்லை, அது கியூர் கிடையவே கிடையாது. நான் எல்லா உணவையும் சாப்பிட்றேன், எந்த மருந்து மாத்திரைகளையும் சாப்பிடுவதில்லை, எனக்கு மலச்சிக்கல் இல்லை, தூக்கம் நல்லா இருக்குது, வயிற்று வலி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கியூர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரையில் கண்டிப்பாக நமக்கு வந்து எடுக்கிறது அச்சீவ் பண்ண முடியவே முடியாது. ஸோ எல்லா உணவும் இயற்கையான முறையில் சாப்பிடணும். இந்த நேரத்தில் நம்ம ஆசிட் செக்ரீஷனை கம்மி பண்ணுற மாதிரி உணவு முறை வந்து எடுக்கக்கூடாது, மருத்துவ முறையும் எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும். ஸோ ஏற்கனவே அது வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ண, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீராகாரம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீராகாரத்தில் வந்து காரசாரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதில் ஏற்கனவே ஃபர்மெண்ட் பண்ண நல்ல பாக்டீரியா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டைஜஷனுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து பெருசாக மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த புளிப்பான இந்த இயற்கையான முறையில் இந்த பழைய சாதம், கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் இதில் எல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா என்ன பண்ணுவோம், நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை நல்லா இது பண்ணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான டைஜஷன், ஸ்மூத்தான சத்துக்கள் அப்சார்ப்ஷன் போகும், உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பெருகும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்றப்ப நம்ம டைம் கொடுக்குறோம், நம்ம உடம்புக்கு ஹீலிங் ப்ராசஸ்க்கு டைம் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள சளிச்சவுகள் ஒன்று தடிப்பு இருக்குதோ, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழியே இருந்திருக்கும். ஸோ அந்த குழிப்புண்கள் ஆறும். ஸோ இந்த குழிப்புண்கள்லாம் ஆறின பிறகு அதுதான் ஃபுல் கியூரே தவிர எரிச்சல் இல்லை. ஐபிஎஸ் இன்னைக்கு என்ன பெயர்கள் சொல்லலாம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது கோலானில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம், கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். பெயர்கள் வேறுனாலும் பாதிப்படைவது ஜீரண மண்டலம், அதனுடைய நகரும் தன்மை, புண்கள் ஏற்படும். ஸோ இதற்கு முறையான உணவு முறையும் அதே மாதிரி ஆசிட் செக்ரீஷனை நிறுத்தாத மருத்துவ முறையும் ரொம்ப முக்கியமா. நன்றி. தேங்க்ஸ்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் செல்வங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? திருப்பூர் தாண்டி நம்பியூர். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்காக உண்டான கேள்வி சார். உங்களோட வயது என்ன சார்? 59 முடிய போகுது, 60 போகுது. ஓகே, உங்களோட கேள்விக்கான கேள்வி என்ன கேட்கலாம் சார்? உங்கள்ட்ட சொல்லவா, டாக்டர் மட்டும் சொல்லவா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, சொல்லலாம். எனக்கு வந்துங்க, சொல்லுங்க சண்முகம் சார். 2021 சம்சாரம் இறந்தாப்ல. ஓகே ஒண்ணு. ஓகே. அதனால வந்து 15 நாள்ல எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஓகே. மனசார பாதிக்கப்பட்டு சைடு ஸ்ட்ரோக். ஓகே. இந்த சைடு ஸ்ட்ரோக் வந்து என்ன ஆச்சுன்னா கிராஸா போட்டுருக்கு ரைட் சைடு முகத்தோட. என்ன சார்?
சைடு ஸ்ட்ரோக் கால்ல இருந்து ஏறி ஆ கழுத்துல இருந்து ரைட் சைடு முகம், ரைட் Okay. சைடு மட்டும், ஒன் சைடு மட்டும், ஓகே ஓகே ஒன் சைடு மட்டும் போட்ட உடனே என்ன ஆகி போச்சு, ஒரு 4 நாள் கோயம்புத்தூர்ல வச்சிருந்தாங்க, ம் இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் போட்டாங்க, ஸ்ட்ரோக் வந்து சரியா போச்சு. ம் இப்ப நடக்கிறேன், வைக்கிறேன், நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், சந்தோஷம். ஊருக்கு பஸ்ல போறேன் வரேன். ஆனால் ஆ கால் இடது கால், அந்த காலுக்குள்ள இருக்கிற நரம்புகள் வலி, ம் இடது கால் பாதம் இருக்கு பாருங்க, சுடுது அப்படியே தரையில வச்சா, ஓகே துண்டி இழுக்குது அப்படியே, நரம்பு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி. ஓகே அந்த விலா எலும்பு, லெப்ட் விலா எலும்புல இருந்து கீழே வரைக்கும் எரியுது அப்படியே. ஓகே அந்த கைக்கு அசைவு கொடுத்தாலும் அந்த 3/4 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு எந்திரிச்சதோ வேலை செய்வோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கம் வரும். ஓகே அப்படியே. அப்புறம் கழுத்தை கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆட்டினோம்னா ஆ சர்க்குலேஷன் கரெக்டா ஆகும். ஓகே காலையில எந்திரிச்சோன்னா தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருப்பேன். 4 வருஷம் பண்ணிட்டேன் மதுரையில. ஓகே சார் ஆமா. சண்முகம் சார், மலச்சிக்கல் எனக்கு நீங்க ஸ்ட்ரோக் வந்ததுன்னு சொன்னீங்க, மருத்துவமனையில அட்மிட் பண்ணாங்க. ஸோ பிரைன்ல ஸ்கேன் எடுத்தாங்க, ஆமா எம்ஆர்ஐ எடுத்திருக்காங்க. எம்ஆர்ஐ எடுத்தப்ப என்ன சொன்னாங்க? ரத்த ஓட்டம் இல்லைன்னாங்களா, இல்ல என்னன்னா கசிவு இருக்குன்னு சொன்னாங்களா? ரத்த ஓட்டம் இல்லைன்னு, ரத்த கழுத்துல சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கழுத்துல இருந்து மூளைக்கு போற ரத்தத்துல கொஞ்சம் நரம்புல அடப்பு இருக்கு. ஓகே, அதான் கசிவு எதுவும் இல்ல. ஆஹா, ரத்த கசிவோ அடைப்போ கட்டியோ அது இல்ல. மூளை இப்ப கடைசியா பார்த்தேன் எம்ஆர்ஐ எடுத்து ஆகஸ்ட் 31, ஓகே 2023 ஆகஸ்ட்ல எடுத்த எம்ஆர்ஐல. ஓகே நீரோ டாக்டர் மூளையில எந்த கோளாறு இல்ல, ஓகே கழுத்துல இருந்து ஒரு படம் போட்டாரு, கட்ட மாதிரி போட்டு ஓகே எல்லாத்துக்கும் 100% ரத்தம் போறது, உங்களுக்கு 60% போய்கிட்டு இருக்கு, ஓகே ஓகே அதனாலதான் இந்த இது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஓகே. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? ஆமா, அவர் நீரோ டாக்டர் கொடுக்குற மாத்திரை இன்ன வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நியூரோ அதுல டாக்டர் வந்து இல்ல இல்ல ஆமா பிபி சுகர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுக்கல? பிபிக்கு மாத்திரை 9 வருஷமா சாப்பிடுறேன். ஓகே, ஐ மீன் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நான் சாப்பிட்டேன். எனக்கு பிபி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சீரா வந்து எடுக்கிறீங்களா? அதாவது கரெக்டா எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல விட்டு விட்டு எடுக்கிறீங்களா? இல்லைங்க, 9 வருஷம் தொடர்ந்து காலை இரவு கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே. அம்மா இறந்த அந்த 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 நாட்கள்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்ற வரைக்கும் பிபி மாத்திரையே முறையா எடுத்தீங்களா? எடுத்தேங்க. அந்த முதல் நாள் அம்மா இறந்து 14வது நாள் என்ன செஞ்சேன், ம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமா அடிச்சிட்டேன். ஓகே 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 அந்த அதிகமா அடிச்சப்ப கூட நைட்டு ஒண்ணும் தெரியல. ஓகே ஓகே அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சு டீ சாப்பிடலான்னு வெளியே வந்தேன். ஓகே உப்புன்னு வேர்த்துச்சு. இடது கால்ல இருந்து என்னமோ ஒண்ணு புறப்பட்டுச்சு, சைடு நரம்பு வழியா அப்படியே நேரா அப்படியே புடனி கழுத்துல இருந்து அந்த ரைட் சைடு நெத்தியோட கண்ணோட போட்டுருச்சு. இப்ப கண்ணு வந்து எனக்கு 1 மாசம் ஆச்சுங்க, தெரியலன்னா. ஓகே சார், ஆக்சுவலா அன்றைக்கு ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, பட் இனிமேல் அதை செய்யாதீங்க, சரியா? என்னங்க? இல்ல, இனிமேல் வந்து மது பழக்கம்லாம் இருக்கிறது இல்ல. இப்ப 3 வருஷம் ஆச்சு. சந்தோஷம் சந்தோஷம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ ஐயா வந்து சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 வருடமா கிட்டத்தட்ட இப்போ இது ஒரு 3 வருடம் அப்படின்னா, அதற்கு முன்னாடி 7 வருடமா வந்து பிபிக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கணும். பிபிக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் சீரா எடுக்கணும். என்னன்னா போடுறது போடாம இருக்கிறது. ஸோ பிபியோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை நான் உணவு முறையில் சரி பண்றேனாலும் உணவு முறையில் சரி பண்ணி எதுவானாலும் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து சரியா வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் சுகரை பார்க்க மாட்டேன், பிபிக்கெல்லாம் இது பண்ணிட்டேன், அதை பார்த்து நம்ம தேவையில்லாம நம்மளை நோயாளியாக்கிடுறாங்கன்னு. நீங்க நோயாளியா இருக்கக்கூடாது அப்படின்னா உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்றப்ப நார்மலா இருக்கணும். ஸோ இவர் என்ன பண்ணிட்ட, அதுக்கு முன்னாடியே சீரா இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இவரோட கண்டிஷன் ஸ்ட்ரோக்குரிய காரணம் வந்து இஸ்கிமியா, மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியா இல்லாதனால தான் ஐயாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அது முன்னாடியே ஒரு நாட்களில் வர்றதில்ல, முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த ஓட்டம் சரியா ஓடாமல் இருக்கும். பிபி கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் சாப்பிடாம வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்னன்னா, ஆல்கஹாலும் இவர் எடுக்கிறப்ப ஆல்கஹால் நார்மலாகவே கொஞ்சம் பிளட் கிளாட்ஸை வந்து உண்டு பண்ணும். ஸோ அது டக்குன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா ஐயாவுக்கு வந்து ஸ்ட்ரோக்கை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் இஸ்கிமிக் இதுங்கிறனால ஈஸியாக வந்து அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டார். இதே வந்து ஹெமரேஜ் ஆயிருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ ஐயாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் சீரில்லை அப்படிங்கிறத விட நரம்புகளின் பாதிப்பு தான். ஸோ அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி கழுத்து பகுதிகள்லையும் இடுப்பு பகுதிகள்லையும் அந்த கம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து போகக்கூடிய அந்த நரம்புகளின் இது வந்து சீராக இல்லாதனால தான் பாதத்தில் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது, எரிச்சல் போன்றவையெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்போ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நரம்புகளை ஓட்டத்தை சீர் பண்ணுற மாதிரியும் சில எக்ஸசைஸ் பண்ணால் அது வந்து சரியாயிடும்.
ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, பாண்டிச்சேரியில இருந்து கவிதா பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்களோட வயது என்னம்மா? 54. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சரிதா, சொல்லுங்கம்மா. இது வந்து எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது மேடம். காலையில இருந்து சாப்பிடாம இருந்தாலும் பசியே எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டு தான் நான் அப்புறம் சாப்பாடு எடுத்துக்கிறேன். இது மாதிரி எவ்வளோ காலமா இருக்கு? 1 மாசமா இருக்குது. மலச்சிக்கலும் இருக்குது. நான் பக்கத்துல ஜிஹெச் சித்தால காமிச்சேன். அவங்க ஒரு மிளகு மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாங்க. ஆனா அது சாப்பிட்டும் எனக்கு மலச்சிக்கல் வந்து தீரல. ஓகேம்மா, இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கு மேடம். எனக்கு என்னம்மா? கொலஸ்ட்ரால் இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கு. ஓகே, கொலஸ்ட்ரால்லாம் இருக்கு. இப்போ 10 மாத காலமா இந்த தொந்தரவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே, வேற எதுக்காகவாவது மருந்து சாப்பிடுறீங்களா? வேற பிபி சுகர் எதுவுமே இல்ல மேடம். வேற எந்த தைராய்டு எதுவுமே இல்ல? எதுவுமே இல்ல. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல். இங்க உங்களுக்கு ரூட் காஸ் எங்க பார்க்கணும் அப்படின்னா மலச்சிக்கல். ஸோ மலம் போக மாட்டேங்குது. ஓகேவா? மலம் போகல அப்படின்னா ஒரு மலம் வெளித்தள்ளப்படாம அடுத்த வேளை உணவே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதுதான் விதி, பொது விதி அதுதான். மலம் போனாதான் என்ன பண்ணணும்னா அடுத்த வேளை உணவுக்கே வந்து நம்ம தகுதியாக தான் இருப்போம். ஏன்னா அடுத்து சும்மா சாப்பிட்டு ஏற்கனவே அங்கே மலம் முன்னாடி அப்படியே அறகுறையாக செரிமானமானது மலக்குடல் எண்டில் போய் இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த டியூபோட எண்டில் ஒரு இது இருக்கப்ப அடுத்து அந்த நகரும் தன்மை அவ்வளோ சீராக இருக்காது. அப்போ உடம்பு நம்ம தவறு செய்கிறோம். உடம்பு இயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை. உங்களுக்கு ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாட்டுக்குரிய மலம் வெளியே போகலை, அப்போ திருப்பி எதுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு பசியின்மையை வந்து கொண்டு போடுது. இங்கே பசியின்மை நோய் கிடையாது. இங்கே உங்களுடைய நோய் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தான். ஸோ மலச்சிக்கல் ஏன் வருது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே ஆராயணும். ஸோ மலச்சிக்கல் ஏன் இருக்கு? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் போதுமான அளவு ஃபைபர் சத்து இல்லையா? இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்களா? இல்லை உங்களுடைய தூக்கமானது முழுமையாக இல்லையா? இல்லை நீங்கள் வந்து நார்ச்சத்து இல்லாத உணவுகள் இந்த மைதா போன்றவற்றை அதிகம் எடுக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி காரணங்கள், இல்லை மனக்கவலைகள், ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகுறீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அந்த நம்ம உடம்புல மெட்டபாலிசம் குறைஞ்சதுனாலும் மலச்சிக்கல் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மலச்சிக்கல் வருவதற்கு காரணம் என்ன உங்களுக்கு? எனக்கு தெரியல மேடம். சாப்பாடுலாம் நல்லா தான் எடுத்துக்கிறேன். நாட்டு நிறைய காய்கறி தான் எடுத்துக்கிறேன். காய்கறி தான் எனக்கு நிறைய எடுத்துக்கிறேன். அப்புறம் இரவு தூக்கம் நல்லா இருக்கா? இரவு தூக்கம் சரியில்லை மேடம். தூக்கம் சரியில்லாததுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்ல அதுவும் காரணம் தெரியலையா? மனக்கவலை தான், வேற காரணம் இல்லை. அப்ப நீங்க இங்க ரூட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனக்கவலை தான். ஸோ மனக்கவலைகளை பார்க்கணும். இதை நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதற்குரிய முயற்சியை எடுங்க. இல்லை இது நம்மளை மீறிய விஷயம், நம்மளால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா அதை உதறி விட்டுட்டு வேற வகையில் நம்ம தீர்வை தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே இதுதான் நமக்கு நோய். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, மனக்கவலை. இந்த மனக்கவலையால் நம்ம யோசிச்சுட்டே தூங்காமல் இருக்கோம். ஸோ தூங்காமல் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெலட்டோனின் ஹார்மோன், கார்டிசால் ஹார்மோன் சரியாக வந்து சீராக இருக்காது. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், செரிமான மந்தத்தை ஏற்படுத்தும். அப்போ இதனால நமக்கு பசி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் விட்டுட்டு பசி எடுக்க என்ன பண்ணலாம்? சீரகத்தை அரைச்சு சீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கலாமா, சோம்பை கொதிக்க வச்சு குடிக்கலாமா, இல்லை டாக்டர்கிட்ட போய் பசியை அதிகப்படுத்த மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு நினைப்போம். இங்கு தான் நாம் தவறு செய்கிறோம். ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அந்த எண்டுதில் தான் அங்கே மருத்துவரோட தேவை முக்கியம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த மன அழுத்தத்துக்குரிய காரணம், மனக்கவலைக்குரிய விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு விதத்தில் நீங்கள் வந்து இது இருந்தீங்க, நல்ல விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து டீல் பண்ணிவிட்டு அப்படி உங்களோட சிந்தனையை நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா தூக்கம் நல்லா வரும். உடனே தூக்கத்தை வர்றதுக்காக கசகசாவை பாலில் அரைச்சி குடிக்கலாம் அப்படின்றதுனா அதுவும் ஒரு வகையான மருத்துவம் தான். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போதை தான். ஸோ அந்த மாதிரி போகாமல் இயற்கையாக தூக்கத்தை கொண்டு வர வச்சுட்டு மலச்சிக்கல் சரியாயிடுச்சுனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிங்கிறது தன்னால் வந்துடும். அதே மாதிரி ஒரு போதும் பசி எடுக்காமல் நம்ம உணவு உண்ணக்கூடாது. பசி எடுக்காமல் நம்ம உணவு உண்ணோம் அப்படின்னா நஞ்சு தான். அது வந்து எழுதப்படாத விதி, எழுதப்பட்ட விதின்னு கூட சொல்லலாம். அதனால் பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. ஸோ இங்கே உங்களோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய நோய்க்கு மருத்துவர்.
ஸோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்னா தீர்த்து வைங்க, தீர்க்க முடியாதுன்னா அதை உதறி தள்ளிவிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா நோய் இல்லாமல் இருக்கலாம். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எங்கே வந்து சந்திக்கலாம்? அதே போல் நிகழ்ச்சியில் கூட ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, உங்களை நேரடியாக வந்து சந்திக்கும் போது ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரணுமா, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணுமா, அந்த டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள். நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை தலைமை மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்குது. இதை அல்லாது பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. கோவையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரை, வேலூர் போன்ற இடங்கள்ல இருக்குது. ஸோ யூஸ்வலாக அங்கேயும் நான் விசிட் பண்ணுவேன். அந்த வகையில் வரும் 22ஆம் தேதி திருச்சி கருமண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து பார்க்கலாம். அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை 23ஆம் தேதி வந்து மதுரை கேப்புதூரில் வந்து நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது, அங்கே நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வர்றது முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணுமானா ஃபஸ்ட்டு பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அது சில பேருக்கு வந்து இது ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இல்லைன்னு கடந்து போகப்பட்டிருக்கும். பட் உங்களோட நோயோட ஆரம்பம் எங்கே அப்படின்னு வந்து நமக்கு அங்கே தான் தெரியும். சில பேர்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர்னு வருவாங்க, எனக்கு திடீர்னு இப்போ தான் ஒரு 3 மாதமாக கிட்னி ஃபெயிலியர். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கிரியாட்டினின் 1.3 போயிருக்கும். ஸோ தவறு அங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு லூப் ஹோல் ஆகி அப்படியே வந்திருக்கும். ஸோ ஏன்னா எங்கே தவறு நடந்ததுன்னா தெரிஞ்சாதான், எந்த இடத்துல எதனால் தவறு நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் அடுத்து தொடர்ந்து தவறுகளை வந்து நம்ம இழைக்க மாட்டோம். அடுத்து வந்த பிறகு பிளட் டெஸ்ட், லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து என்னென்னா பொதுவாக எல்லாருக்குமே வந்து நான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் எடுப்போம். எதற்காக அப்படின்னா உங்களுக்கு அதில் பிரச்சனை இருந்தாலும் நமது மருத்துவத்தில் அது சரியாகுது அப்படிங்கிறத நீங்களும் புரிந்து கொள்வதற்காக. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவத்தின் மீது தேவையில்லாத பழிகள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தேவையானது இருந்தது அப்படின்னா அதற்கு தேவையோ இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம். இல்லை ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்போ 2-3 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துருக்கீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வாங்க. அது நமக்கு வேலிடாக இருந்தால் அதையே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி. ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.